அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இதோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இது வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம். அதற்கான பிடிஎஃப் தான் இது. நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து இப்போ பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. இதில் 2 செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஒன்று பிளாக்ல, இன்னொன்று ரெட் கலரில். ரெட்டில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் தான், சரிங்களா? சாரி, கொஷின்ஸு. அதனால் எக்ஸாம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரெட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து படிங்க. அதுக்கடுத்து டைம் இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பிளாக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து படிக்கலாம். ஆல்ரெடி எல்லா எக்ஸாம்ஸும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 or 2 எக்ஸாம்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியான ஸ்டடி ஹாலிடே தான் கொடுத்துருக்காங்க. 2 நாள் தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி 2 நாள் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து 50-50 படிச்சிருங்க. பிரிச்சிங்க. இப்போ 15 லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா ஈஸியாக இருக்கக்கூடிய இது ஒரு 3 லெசன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு 3 லெசன், அப்படி ஒரு நாளைக்கும். அடுத்து ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு 3, அது கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு 4, அது வந்து ஒரு நாளைக்கும். அப்படி கம்பேர் பண்ணி பிரித்து படிங்க. ஏன்னா ஒரே நாளில் ஃபுல்லாக ஈஸியாக இருக்கிறது, ஒரே நாள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, சரிங்களா? அதனால் ஒரு 3 லெசன் ஈஸி, ஒரு 4 லெசன் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கக்கூடிய லெசனாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும், சரிங்களா? நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. புக் பேக் 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு படிங்க. புக் பேக் 2 மார்க் 3 மார்க் இது எல்லாமே படிங்க. புக் பேக் கொஷின்ஸ் வந்து நிறைய படிச்சிருங்க. அதேமாதிரி 5 மார்க்ஸ் இது எல்லாமே நம்ம 2 மார்க் 3 மார்க் இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி படிச்சிங்க. இது ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் ஒரு சில இதெல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அது எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின்ஸ்னு இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால சொல்கிற விஷயங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால் இது எல்லாமே கம்பல்சரியாக படிங்க. புக் பேக் இதெல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.